முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு சூப்பர் டூப்பர் வீடியோ. என்னன்னா, ஒரு 3, 4 சம்பவங்கள் வந்து தொகுத்து ஒரே வீடியோல கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கும். இதுல நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த முருகப்பெருமானோட அழகிய முகம், அதுவும் வந்து உங்களுக்கு கடைசியில வச்சிருக்கேன். இப்போ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த மாரி எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்டின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த காலத்திலயும் நீங்க வந்து வருத்தப்பட மாட்டீங்க. ஒவ்வொரு பதிவா தேடி தேடி குடுத்துட்ருக்கேன். முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் நெறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. மிஸ் பண்றாதீங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. முதல்ல இந்த சம்பவத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். சகோதரி வந்து முருகப்பெருமானின்றைய தீவிர பக்தை. இவங்க வேல்மாறல்லாம் படிச்சுட்ருக்காங்க. இவங்க பொண்ணுக்கு திடீர்னு டெங்கு ஃபீவர் வந்துருது. அப்போ வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா டெங்கு ஃபீவர் வந்தா அவங்களுக்கு தெரியும். 7, 8 நாள் வந்து ஹை டெம்பரேச்சர்லேயே இருக்கும். அப்போ குழந்தைங்க வீணா போயிடுவாங்க. அதனால வந்து இவங்க அட்மிட் பண்ண வேண்டியது இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போம்போதோ, முக்கியமான இடத்துக்கு போம்போது, இந்த யாமிருக்க பயமேன் இல்லைன்னா முருகர் படம் எங்காவது கண்ல தென்பட்டதுன்னா, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நெனைப்போம். அது மாரி போற வழியிலலாம் வந்து, இவங்க எங்காவது வந்து முருகர் படம் யாமிருக்க பயமேன் வந்து வாசகம் வந்து கண்ல படுதா அப்படின்னு பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்ல. டாக்டர் கிட்ட போயாச்சு, கன்சல்ட்டும் பண்ணியாச்சு. டாக்டர் வந்து 1 வாரம் பார்த்துட்டு தேவைப்பட்டா அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப வரும்போதும் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கண்ணுக்கு தட்டுப்படல. இது மாரி உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்க. இந்த மாரி சமயத்துல, இந்த நமக்கு இப்போ ஒரு குறி என்ன கிடைக்கும் அப்டின்னா, நம்ம நெனச்சது வந்து உடனே நிறைவேறாது. ஆனா, சில சமயம் இழுபறிக்கு அப்புறமா வந்து நிறைவேறும். அந்த மாரி சமயத்துல இது நடக்கும் ஆக்சுவலா. அது மாரி அவங்க ஆட்டோல திரும்பி குழந்தைய கூட்டிட்டு வர வரைக்கும் எங்கேயுமே கண்ல தட்டுப்படல. அப்புறமா கடைசியா நம்ம சேனல்ல இருந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்க்குறாங்க. அந்த வீடியோவோட முடிவுல ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து ஒரு கோழி வந்து அம் வீட்டுக்குள்ள என்டர் ஆகும். வேல்மாறல் படிக்க படிக்க வீட்டுக்குள்ள வரும். அதுதான் அந்த ஷார்ட்ஸு. அதோட முடிவுல நான் வந்து "யாமருக்க பயமேன்" அப்படின்னு போட்டிருப்பேன். அத பார்த்தோனே அவங்களுக்கு ரிலீவ் ஆகுது. அப்போ வந்து அவங்க நெறைய பேரு சொன்னாங்க, "உங்களோட வீடியோ வழியா நெறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. முருகப்பெருமானோட அருள் கிடைக்குது அப்படின்னு, அது வந்து நான் இன்னைக்கு பரிபூர்ணமா உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கப்புறம் அவங்க முருகப்பெருமான் கிட்ட போயி ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. நீ வந்து எனக்கு கடைசியா அந்த யாமருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது உண்மையா இருந்ததுன்னா, எனக்கு வந்து ஏதோ ஒரு குறி காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பண்ண பூஜையில எடுத்த ஃபோட்டோல பார்க்குற விஷயம் தான் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்ப தீபத்துல அச்சு அசலா ஒரு தெரிஞ்ச ஒரு மயிலும், அதே மாரி அந்த சுடருக்கு பின்னாடி பாலமுருகனோட அந்த கால் தடம் அவங்களுக்கு நல்லா தெரியுது. இது உங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஃபோன்லயும் எப்படி எனக்கு தெரியும்னு தெரியல. எனக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சது. அந்த 5 விரல், கட்டை விரல் உட்பட அந்த பாதம் வளைஞ்சு இருக்கிறது நீங்க வந்து பார்க்க முடியும். இவங்க கும்பிடுற அந்த பாலமுருகன், அந்த தீபத்துல பாதம் வடிவில இவங்களுக்கு காட்சி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சரியாயிடுச்சு. இப்போ அடுத்த சம்பவத்தை பார்க்கலாம். கடவுள் நெனச்சா எந்த வடிவில எப்ப வேணா வருவாரு அப்படிங்கிறது நம்ம நெறைய கேள்விப்பட்டுருக்கோம். இவங்க பெரியவங்க வடிவில வந்தாரு, குழந்தை வடிவில வந்தாரு அப்படிங்கிற மாரிலாம் கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா வந்து அவர் நேர்லயே கோயிலுக்கு கூட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த மாரி சம்பவம் தான் இது. ஓகே. இவங்க பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் வந்து உலகத்திலேயே மிக பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு சொன்னா, நமக்கு டக்குன்னு என்னென்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞாபகத்துக்கு வரும். ஊட்டியா இருக்கலாம், காஷ்மீரா இருக்கலாம், இல்ல சுவிட்சர்லாண்டா கூட இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். இவங்களுக்கு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் எது அப்படின்னா திருச்செந்தூர். அந்த அளவுக்கு திருச்செந்தூர் பைத்தியவங்க. இவங்க நெறைய தடவையும் போயிருக்காங்க. ஆனா, இப்ப வந்து திரும்பியும் போணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா, வீட்டு சூழ்நிலை சரியில்ல. பொருளாதார சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சரியில்ல. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப அது ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு நிலைமைக்கு இருக்காங்க. அதாவது சாப்பாட்டுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. சில சமயம் நம்ம எல்லார் லைஃப்லயும் வந்து வரக்கூடிய விஷயம் தான் இல்லைங்களா? அப்போ வந்து இந்த சூழ்நிலையில நம்ம எங்க வந்து திருச்செந்தூர் போறதுன்னு அவங்களுக்கு ஹோப்பே போயிருது. அவ்வளோதான். திருச்செந்தூர் வந்து நம்ம போன அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நமக்கு குடுப்பினை அவ்வளோதான். இனி முருகப்பெருமான பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சகட்டத்துக்கு போயிடுறாங்க. அதாவது திருச்செந்தூரே வந்து உயிரா இருக்கிற ஒருத்தங்களுக்கு, இது ஒரு மனசு நொறுங்கி போகக்கூடிய ஒரு விஷயம். அப்படிதான் சகோதரியும் மனசு நொறுங்கி போயிடுறாங்க. அப்ப வந்து அவங்க கேட்டரிங் சர்வீஸ்ல அன்னைக்கு ஒரு நாள் பர்ட்டிகுலரா ஒருத்தங்க வந்து சாப்பாடு வாங்க வராங்க. அப்ப சொல்றாங்க, "நான் மாலை போட்டிருக்கேன். அதனால எனக்கு சைவமா பார்த்து குடுங்க." அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சகோதரி பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கர இன்ட்ரோவர்ட். இவங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. நேர்லயே கூட யாருகிட்டயுமே வந்து 1 வார்த்தை, 2 வார்த்தைக்கு மேல பேச மாட்டாங்க. ஆனா, இவங்களுக்கு
ஒரு உந்துதல். இவங்க கிட்ட பேசணும்னு தோணுது. அப்போ நீங்க எந்த சாமிக்கு மாலை போட்டிருக்கீங்க? எந்த கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க முருகப்பெருமானுக்கு மாலை போட்டிருக்கேன். திருச்செந்தூருக்கு மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. திருச்செந்தூருக்கு போவேன் அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம். அடடா! இப்ப வந்து நான் மட்டும் அதாவது ஹஸ்பண்டோட குடும்பமா நீங்க போகும்போது திருச்செந்தூருக்கு நெறைய செலவாகும். நம்ம மட்டும் போனா கூட ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க, எதுக்கும் இவங்ககிட்ட சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்க திருச்செந்தூர் போனா சொல்லுங்க. நான் முடிஞ்சா கூட வரேன். ஏன்னா நான் தனியா போக முடியாது. என்னால முடிஞ்சா கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. அவங்க சொல்றாங்க, "அப்படியா? நான் இன்னைக்கு தான் போறேன். இன்னைக்கு நைட்டு தான் போறேன். வரீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இவங்க யாரு கூடயுமே பேசாத, தெரிஞ்சவங்க கிட்டயே 2 வாரத்துக்கு மேல பேசாத ஆளு, தெரியாத யார்கிட்டயோ கேட்க போய், அவங்க "இன்னைக்கே வரியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. இன்னைக்கு தான் பார்க்குறாங்க. அதனால இவங்க வந்து தயங்குறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா போறதுன்னா ஒரு ரூ. 500 செலவாகும். நம்மகிட்ட வந்து இப்போ பணத்தட்டுப்பாடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல இல்லைங்க. உண்மைய சொல்லப்போனா என்கிட்ட வந்து அமௌண்ட்டும் கிடையாது. அதனால வந்து நான் வர்றது சிரமம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, "இதுல என்னங்க ரூ. 500 தானே, நான் போட்டுக்கிறேன் வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, திருச்செந்தூர்னா அவ்ளோ பைத்தியம் அப்படிங்கும்போது, இவங்க இந்த மாரி ஒருத்தவங்க சொல்லும்போது போகாம இருக்கவும் முடியல. அட் த சேம் டைம் அவங்களுக்கு இவங்கள யாருன்னே தெரியாது. வீட்ல அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. சரி கேட்டு பார்க்குறாங்க. "சரி போயிட்டு வா" அப்படின்றாங்க. அவரும் ஆச்சரியப்படுற வகையில. அப்ப இவங்க சரி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட போறாங்க. அங்க போனா சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா, மயக்கம் வருது. கொஞ்சம் உடல்நல பிரச்சனை எல்லாமே வருது. இவங்க வந்து அந்த கூட்டிட்டு போன அந்த சகோதரி அவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸ்பெஷல் டிக்கெட் தரிசனம் வாங்கி, இவங்கள வந்து நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு வராங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாதபோது இவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அழகா வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, சகோதரிக்கு வந்து, எப்படிங்க சிஸ்டர் இப்ப வந்து யாருன்னே தெரியாது. அவங்க வந்து மொத என்ன பார்க்குறாங்க. என்ன வந்து அன்னைக்கே வந்து திருச்செந்தூர் கூட்டு போயிட்டு வராங்க" அப்படின்னு சொன்னேன். "இல்லைங்க அவங்க எங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்கல்ல. நல்லா தெரிஞ்சவங்க தான். அவங்க பேரு முருகன்" அப்படின்னு நான் சொன்னேன். "இதுல என்ன உங்களுக்கு ஆ ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? அது முருகப்பெருமானே தான். திருச்செந்தூருக்காக நீங்க வந்து அவ்ளோ ஒரு ஏங்கி போயி, நீங்க மனசு நொறுங்கி போம்போது, அன்னைக்கே ஒரு ஆள் அனுப்பிச்சு உங்கள வந்து காசு போட்டு கூட்டிட்டு போயி, அங்க ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி உங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களையும் பார்த்து பத்திரமா கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா, அது முருகப்பெருமானை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இத பத்தி நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ட்டு கமெண்ட்ல போடுங்க. இப்போ அடுத்து என்ன சம்பவம்னு பார்க்கலாம். இதுவும் திருச்செந்தூர் சம்மந்தப்பட்டது. இதுவும் வந்து ரொம்ப அழகான ஒரு மிராக்கிள். சகோதரி ஏப்ரல் 20ஆம் தேதி 2024 இவங்க திருச்செந்தூர் போறாங்க. அங்க போம்போது எதேர்ச்சியா ஒரு செல்ஃபி எடுக்குறாங்க. திரும்ப வந்து வந்ததுக்கப்புறமா, மே 20 கரெக்ட்டா 1 மாசம் கழிச்சு, நம்ம வீடியோ வேல்மாறல் பத்தி பார்க்குறாங்க. வீடியோ பார்க்குறாங்க. அதுவரைக்கும் வேல்மாறல் அப்டின்னா என்னன்னு தெரியாது. இவங்க அத பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் இவங்க எதேர்ச்சையா நோட் பண்றாங்க. திருச்செந்தூர்ல இவங்க எடுத்த அந்த செல்ஃபி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு யானைக்கு முன்னாடி நின்னு செல்ஃபி எடுத்திருக்காங்க. அப்போ இவங்க யானையோட அந்த ஃபேஸ்ல முகத்துல வந்து ஒரு வேல் வந்து அழகா வரைஞ்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, சகோதரியோட தலையில மேல நிக்கிற மாரி இருக்கு. இத வந்து இப்ப தான் நோட் பண்றாங்க. ஓகே. இப்ப ஃபோட்டோல காட்டுறேன் பாருங்க. இதுல என்ன ஆச்சரியம் அப்டிங்கிறீங்களா? பின்னாடி வேல் இருக்கு. அது முன்னாடி நின்னு எடுத்தா இப்படி தானே இருக்கும் அப்டிங்கிறீங்க. ஆமா. ஆனா இதுல வந்து ஒரு ஆச்சரியம் இருக்கு. இப்ப பாருங்க. இப்போ சகோதரிக்கு வந்து இத பார்த்தோன்னே, ஓகே நம்ம இப்ப தான் வேல்மாறல் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா திருச்செந்தூர் போய் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா 1 மாசம் கழிச்சு நம்ம வேல்மாறல் பத்தி தெரியுது. இப்படி வந்து வேலும் நம்ம தல மேல இருக்க மாரி வருது. ஸோ இதுல ஏதோ இருக்கோ அப்டின்னு சொல்லி அவங்க வந்து வேல்மாறலும் படிக்க தொடங்குறாங்க. ஒரு தடவ நம்ம லைஃப்ல வேல் உள்ள வந்துட்டாலே, பார்க்குற இடமெல்லாம் நமக்கு வேலா தெரியும். நெறைய பார்க்குற இடத்துலலாம் வேல் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். அது மாரி தான் இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு, இவங்க வந்து ஒரு வேல் வாங்கி கார்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வெள்ளியில ஆன வேல் வந்து வாங்கி வைக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம், இந்த வேல் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அந்த வெள்ளியிலான அந்த வேல் அவங்க வாங்குன வேல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அது அச்சு அசலா யானை முகத்து மேல இருந்த இவங்க தலை மேல இருக்கிற மாரி தெரிஞ்ச அந்த வேல் ஒரு துளி கூட மாறாம, அச்சு அசலா வந்து அத பார்த்து நீங்க ஒரு வேல் செய்ய ஆர்டர் குடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு வேல். இப்போ சில
சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்கப் போகிற விஷயங்கள் முன்னாடியே விதிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த மாரி சாட்சிகள் கிடைக்கும். நெறைய டைம் நமக்கு எந்த சாட்சியுமே இருக்காது. நமக்கு உணரக்கூட முடியாது. ஆனா, இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப ஆச்சரியத்த தரும். சில நம்பிக்கைய பார்த்தீங்கன்னா, பல மடங்கு பெருக்கும். அந்த மாரி ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம பார்த்தது. அடுத்தது ஃபோட்டோல இந்த 2 வேல வந்து பார்த்துட்டே நான் ஒரு சம்பவத்த சொல்றேன் கேளுங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பித்தளையால் ஆன வேல், ரைட் சைட்ல இருக்கிறது சுடரால் ஆன வேல். நீங்களே பார்த்தீங்களா? ஏதோ ட்வின் மாரி அ எ இரட்டை வேல் மாரி நிக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்ட கேளுங்க. சகோதரி வேல்மாறல் பாராயணம் ஆரம்பிச்சுட்டாங்க. அ ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப சின்சியரா பயபக்தியோட பண்ணிட்டுருக்காங்க. இதில என்னாச்சுன்னா, அவங்களுக்கு வேல்மாறல் பாராயணம் ஆரம்பிச்ச நாளே வந்து விளக்குல எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு குறிகள் அம்சமா வந்து விழுகுது. அம் வேல் தெரியுது, மயில் பார்க்குறாங்க, இப்படி நெறைய குறிகள் அவங்களுக்கு தென்படுது. அப்போ வந்து நாள் அவங்க ஆனா வேல்மாறல் அந்த படிச்ச அந்த அன்னைக்கு நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நாளே வந்து பயங்கர டிஸ்டர்ப்டா ஒரு கனவு வரும். ஒரு மாரி அ முருகர் வருவாரு, கோயில் வரும், வேல் வரும் அப்படி இருக்கும். அது மாரி ஒரு சில சமயம் அந்த ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். ஏன்னா, நம்ம ரொம்ப பயபக்தியோட அந்த வேல்மரல் பாராயணம் ஆரம்பிச்சிருப்போம். அந்த மாரி இவங்க நாள் என்ன பண்ணிட்டாங்க, நெய் அ பூ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு படுத்தோனே பயந்துட்டாங்க ஆக்சுவலா. அ வேல்மாறல் அ அந்த ஒரு அந்த படிச்சு முடிச்சு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயே வந்து தூங்குறாங்க. இவங்க நைட்டு ஃபுல்லா வந்து ஒரு பயத்திலேயே இருக்காங்க. அப்போ நல்லா டீப் ஸ்லீப்ல இருந்த இவங்க பையன் தூக்கத்திலேயே கண்ணையே திறக்காம, தூங்கிட்டே வந்து இவங்க அம்மாகிட்ட, "நான் தான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற?" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு ஆச்சரியப்பட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், "இது சாட்சாத் முருகப்பெருமான் தான்." முருகப்பெருமான் வந்து குழந்தைகள் வடிவில பேசுறது நெறைய சம்பவங்கள் இதோட நம்ம பார்த்துட்டோம். தூங்குற குழந்தை வந்து நீங்க பயத்தில இருக்கிறது குழந்தைக்கு எப்படி தெரியும்? இப்படி வந்து இவ்வளோ தெளிவா அவன் கேட்குறான் அப்படின்னா, அது முருகப்பெருமான் தான் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஓகே. இப்போ நம்ம முருகப்பெருமானை தரிசிக்கும் நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் போன வாரம் வந்து நான் ஸ்டாப் மிரக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் பார்ட் 6ன்னு நெனைக்கிறேன். பார்ட் 5 போட்டிருந்தேன்னு நெனைக்கிறேன். ஸோ இது மாரி வந்து எனக்கு ஃபோட்டோஸ் கலெக்ஷன் வரும்போது நான் எல்லாம் வந்து ஒண்ணா சேர்த்து சேர்த்து ஒரே வீடியோல வந்து போடுவேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு, அதில நெறைய நம்ம வந்து முருகர் ஒரு முகம் நேரடியா பூஜையில தோன்றிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அத ஒரு சகோதரி வந்து பார்த்துட்டு, இவ்ளோ அழகா வந்து முருகர் பூஜையில தோன்றியிருக்காரு அப்படின்னா, நமக்கும் ஒரு வேள கேட்டா தோன்றுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு, முருகா இவ்ளோ பேருக்கு வந்து நீ அற்புதமா காட்சி குடுத்துருக்க. எனக்கும் வந்து இன்னைக்கு எனக்கு பூஜையில காட்சி குடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, இவங்க யூசுவலா பூஜை அறைய வந்து அவ்வளவா ஃபோட்டோ எடுக்காதவங்க. இந்த காரணத்தினால ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஃபோட்டோ எடுத்து பார்த்தவங்க மிரண்டு போயிட்டாங்க. இப்போ முருகப்பெருமானோட இந்த ஃபோட்டோவ பாருங்க. முருகப்பெருமானோட ஒரு கிளாசிக் இமேஜ் இது. அதாவது எந்த ஒரு அலங்காரம் அதெல்லாம் எதுவுமே இல்லாம, ஒரு முனிவர் மாரி இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தில இது நம்ம எல்லாருமே இந்த ஃபோட்டோ பார்த்துருப்போம். இந்த ஃபோட்டோவ நல்லா உள்வாங்கிக்கோங்க. இது ஒரு 2, 3 செகண்ட் நல்லா பார்த்துட்டு உள்வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அச்சு அசலா அதே முகம், அதே முடியோட வந்து அப்படியே நடுநாயகமா வந்து காட்சி குடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்து நான் மிரண்டே போயிட்டேங்க ஆக்சுவலா. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்ன சொல்றது? எனக்கெல்லாம் இந்த மாரி ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு வாரத்துக்கு வானத்திலேயே பறந்துட்டு தான் இருப்பேன். எவ்ளோ தத்ரூவமா இவங்க கேட்ட மாயத்துக்கு அப்படியே அந்த முகத்தையும், முடியும் அப்படியே அந்த தோல் பாருங்க, அந்த தோல் அந்த ஃபோட்டோல இருக்க மாரி அச்சு அசலா அந்த தோள்பட்டை. எனக்கு அதுலாம் ஆச்சரியமா இருக்கு. கேட்ட மாயத்துக்கு வந்து அவர் வந்து இந்த மாரி ஒரு காட்சிய வந்து குடுத்துருக்காரு. இது சகோதரிக்கு மட்டும் குடுத்த காட்சி இல்ல. நம்ம எல்லோருக்கும் குடுத்த காட்சி. எனக்கு வந்து இது கண்ல காட்டுனதுக்கே, இத பார்க்கறதுக்கே மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை வேண்டும் நமக்கெல்லாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த முருகனுக்காக நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த மாரி நெ நெறைய அற்புதமான காட்சிகள், வித்தியாசமான அனுபவங்கள், மிராக்கிள்ஸ் நெறைய பார்த்துட்டு வரோம். எதையும் மிஸ் பண்றாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து முருகப்பெருமான இன்னும் கிட்ட போய் நம்ம நெருங்கி போய் நம்ம உணரலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.